ஓகே எடுத்து ஓடு. அவரா அந்த வண்டி எடுத்துருந்தா நான் சொன்னேன் பொட்டி அங்கே ரூபா சொன்னோம். ம் ஓகே அன்பா. இன்றைக்கி காலிப்டியில் ஒரு 2 மணி நேரம் பார்வையிட்றது கூப்பிட்டுக்கிறாங்க, வேலையே இல்லை. இன்றைக்கி அதுக்கு தான் போகிறேன். எப்படி அவங்க வீடியோவில் தான் வந்து அப்படியே வண்டியில் ஸ்டைலாக ஏறுவாங்களா, நாமளாக ஏற மாட்டோமா? போ. சிக் சிக் சிக். அப்படி காலை வச்சு அப்படி ஏறணும், அப்படி உக்காரணும். செருப்பு எப்படி போடணும்? ஓ அங்கே போய் நிற்கணுமா? ஃபேன் கட்டணுமா? சூப்பர். நாமளாம் பண்ண மாட்டோமா, அவங்க தான் பண்ணுவாங்களா? விடு. அது வேறு ஆளுங்க வேறு உட்காந்துக்கிறாங்களாம். ஓகே அன்பா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்வையிட்றதை கூப்பிட்டுக்கிறாங்க, 1 மணி நேரம் வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வேறு வண்டிக்காரரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம், 2 நாளாக போகலையாம். ஸோ அதனால் வந்து அது கழட்டி வேலை செஞ்சு போடலாம் போயிட்டு வந்து மம்டியாடா சதோஷா. அதனால் வந்து எங்களை இப்போ அரிஜின பண்ணுறாங்க, 5 ஆளுங்க உட்காந்துருக்குறாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் போய் இந்த பாறை ஓட்டி விட்டு வரத்துக்கு தான் போகிறோம். எதுவுமே வேலையில் பாருங்க, மணி 12 மணி ஆகி போச்சு. டே கல் கொஞ்சம் நான் அந்தால ஒரு நாள் தள்ளிப்போ. போகலாம் போ. லெஃப்ட்டு போ அப்படியே போகலாம். ஸ்டெடியாக போகலாம் போ. ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட். ஸ்டடி பண்ணுறா. போதும். கல் போடு. இதை தானே கேட்டீங்க ப்ரோ, இதுதான் பெஸ்ட்டு தான். இப்படி எடுத்தா வந்துடும். நானே எடுத்துக்கிறேன். போ நீ கல் கட்டு 2 பேரும் மாற்றிடலாம். எடு. வேஸ்ட்டாக போகுது ஆயில், ரொம்ப பஸ் அதிகம், அது வேறு வேஸ்ட்டாக போகுது. கட்ட தூக்கி போடு. முட்டை ஒரு வீடு. கேட்டல் ரிலீஸ் பண்ணிட்டியாடா? அது ஏதோ ஒன்று பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி தை. அது எது பண்ண ஓசி போட்டு. ஏன்னா இதை போடங்காட்டி என்ன வேலைக்கு போவேன். அதே மாதிரி கைகள் சென்டர் கைகள். இங்க இருக்குதுடா, அங்க இருக்குடா போறான். இங்க இருக்குதுடா. டீஸ்ல விட்றாக்குது. வேணாம் பாத்துக்கலாம். வேற சந்தோஷ் சென்டர் கை மாட்டி விட்டியாடா? சென்டர் எடுத்து மாட்டு. எங்க அந்த கைங்க? அந்த கை ரொட்டேட்டர் அந்த வண்டில மாட்டிருக்கு. சரி போடு நெரிக்கலாம். தேவல போ. என்னத்துல ஓடு? காலுக்கு தான் நீ தானே ஓட்டுற. போட்டியா? பின்னுங்க. இந்த கையில பின்ன எடுத்துக்கிட்டேன். ஒரு பின்ன அங்க ஒண்ணு இருக்கும். எங்க? அவர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கீங்களா? அவரு எடுத்து போயிட்டாராம். இப்ப அவங்க உலகுக்கு போயிருந்தா என்ன பண்றது? நம்ம தேடகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி எடு. ஓசி கொடுத்தா வரமாட்டேங்குது நண்பா. நீங்களே இது மாதிரி ஓசி கொடுத்துருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. சந்தோஷ் அவத்துல போய் கேமரா பேட்டரி எடுத்துருவோம்.
ஆ போ போ போ. நல்லா தான் இருக்குது, வாட்டர் சாட்டமாக இருக்குது. பாருங்க ப்ரோ, கோவில் சிரிக்கிறது அழகே தனி தான். 4 நாளாக போய் ஜாலியாக மெட்ராஸில் ஊர் சுற்றிட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா சைட் அடிச்சுட்டு வந்துருக்குறான். என்னான்னு தெரில. இதை ஊஞ்சோப்பி போடு, ஊஞ்சோ பழுத்தே தான் போடு. டேய் வாழைப்பழமா இருக்குது, நான் இங்கே ஒன்று இருக்குது பெரிய வாழைப்பழம். மாட்டிருக்கு கழட்டி கூட உள்ள மொல்ல 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 ஓட்டவே வேணான்னு தெரியல. வீட்டில் யாருங்க சரி நேரத்தை அப்படி கழட்டிட்டு கேட்டுருப்போம். கழட்டி விட்ற சந்தோஷ். 50 டி ஜான் டியர். வண்டி எடுத்து வந்தா சாயாது. டேய் ஆப்ஸோக்கு உள்ள தள்ளி விட்றா. டேய் அது கை நம்பளுதுடா பின்ன. ஏய் நாய் வேற நொய்யு நொய்யின்னுட்டே இருக்கிறான். என்னடா பண்ற? போது வா. டேய் அந்த நாய் இருக்குதாண்டா, நாய் அந்தாண்டு இருக்குதாண்டா, அந்தாண்டு இருக்குதா பெருமா. வண்டி எடுத்துடா நம்மளுக்கு. அது கடிச்சா ஒரு இடம் தான் கடிக்குதுவா. நான் இப்போ ஏறும் கொண்டாந்து விட்டுருந்தா பரவாயில்ல. நான் இங்கே ஓடிய கிளப்பி தொலைப்பி இங்கே வர்றேன். தூக்குடா. பின்ன கூட லைட் முன்னாடி கூட சொல்லணா. என்னாச்சு? ஆனால் இப்போ வந்து நான் காலிட்டியில் பார் ஓட்டிட்டுக்கிறேன். நான் வாட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுறது? டேய் இல்லைடா, அங்கே வரத்துக்கு இல்லைன்னா ரோட்டில் வரத்துக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் நெருக்குடா, டைட் பண்ணுறேன். என்ன பண்ணிட்டோம் எல்லாம் இப்போ நேற்று பொழுதுனையும் உங்களுக்கு பத்திரமா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி என்ன கேட்டால் 1000 ரூபா கேட்பாங்கண்ணா. சரிங்கண்ணா.
ஆ சரிண்ணா. சரிண்ணா. என்ன தெரியுறாங்க ரெண்டு பசங்க போகிறது உனக்கு ஆண்டி போகிற மாதிரி இருக்கு. ஆனால் இருக்கும் அதையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனால் கம்மிட்டுருப்ப. நாடிப்பட்டியில் வந்து கந்தசாமி கோயிலில் தைப்பூசத்துக்கு படப்படன்னு வேலை நடக்குறான். நைட்டு தைப்பூசத்துக்கு வரோம், கலக்க போகிறோம். நீ வரமாட்டா, நீ கேட்டால் பிள்ளைங்களோட தான் போவேன், நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுவேன். பார்த்துக்கலாம். இப்போ தான் இங்கே சொன்னார், பெரிய கேட்டாக இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னாரு. இதெல்லாம் எவ்வளோ கேட்டாக இருக்குமோ? இதுபோலன்னு தான் நினைக்கிறேன். இதுல ஒன்றுமே சொன்னாங்க. அப்படியே ஆஃப் பண்ணி போய் திறந்து விடு. சாப்பாடு தூக்கி ஒரு கீழே. ஆனால் அந்த மகேந்திர காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பிளாட் ஒன்று போட்டுக்கிறாங்களா, அதுக்கு கம்பி கட்டு போட்டுக்கிறாங்களா அதுதானே? சரி ஆளுங்க யாரையும் காணாம அவ்வளோதான் போயிட்டோம். அப்படியே ஃபோன் அடிக்கிறீங்களா? 3 அடி கேபிள் தான் ஓட்ட முடியும், ஒன்றெல்லாம் ஓட்ட முடியாது. சரி சரி. நானா வரைய இல்லையா? நான் போட்டா ஓகே நண்பா. ஏதோ வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு காலிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கும் 4-5 கிலோமீட்ரு. இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு 1500 ஓடினா கூட பரவாயில்ல. ஒரு 1000 ரூபாய்க்கு ஆல்ரெடி டீசல் வேறு அடிச்சுட்டு வந்துக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன லட்சத்தில் ஓடுது. போலாமா? நீ ஓட்டி முடியா பாரு. வண்டியில் ஓட்டணும். இந்த தோப்புன்னு தான் சொல்லிக்கிறாங்க, அதை முடிக்கிறாங்க ஆளுங்க. பார்ப்போம். ஏன்னா பாரு ஓட்டிட்டாங்க. இப்படியெல்லாம் நம்மளோட ஓட்ட முடியும்? இப்படி ஓட்டி இருக்கிறாங்களா? பார்ப்போம் போய். புள்ளியாக மாற்றிட்டு போய் சுற்றிவா பார்க்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஓடுமா பார்க்கலாம். இது புது பாட்டி நம்ம அவ்வளோ ஓட்ட கிடையாது. உழவெல்லாம் ஓட்டிட்டாங்க. பார் ஓட்டுறதுக்கு மட்டும் தான் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. பார்ப்போம். மரத்துக்கு தான் ஓட்டுவாங்க. வஞ்சி தானே கேட்குறீங்க? இந்த ஓரம் மரத்தில் நேரம் அப்படி 2 இலையும் தான். ஏன்னா வண்டி வரலன்னு பார்த்துட்டு கையிலே போட ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள்கிட்ட இப்போ தான் சொன்னாங்க. அப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி
எங்களுக்கு இன்றைக்கி தான் நியூஸ் வந்துச்சு. போதும் இல்லைங்கண்ணா, இது இவ்வளோ தான் வரும், அவ்வளோதான் உழவு ஓட்டுருக்குது. அந்த தலைமாட்டு மரத்துக்கு கீழே வெளியிலேருந்து வந்து இருக்குமா? நீங்கள் வேணுங்கிறத அத்து கட்டிக்காங்க. வண்டியில் அங்கேயே இருக்கிறீங்களா? உதய கிளம்புறீங்களா? அண்ணா அந்த மட்டையெல்லாம் அப்படியே எடுங்கண்ணா. அண்ணா இவ்வளோ அகலம் வரும் வண்டியில் ஓட்டினா. கொஞ்சம் அகலம் வரணும். இன்னும் உங்களுக்கு அகலம் தான் வரணுமா? கொஞ்சம் அகலம். தண்ணி இருக்குதா அந்த அளவுக்கு? ஏறு அப்போனா ஓட சொன்னதெல்லாம் இதுக்கு மேலே நெருக்க தான் முடியாது. ஏன்னா இந்த டெம்பு அடி அந்த டெம்பு அடியா? சரி சரி சரியாக இருக்கும். 3 இவ்வளோட 3 அடி வருங்கண்ணா வஞ்சில் இருந்து. சரியாக இருக்குது, இப்படியே ஓட்டோம். ஓகே நண்பா, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வரும். சோப்பு வளர்த்தியாக தான் இருக்குது. தண்ணி எப்படி வருது? இன்னும் கரை அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி பிளாட்ஃபார்த்தை அகலம் பண்ணோம்னா இன்னும் கரை அகலமாக கிடைக்கும் நண்பா. இப்போ பிரேக் அடிச்சலாம் இழக்கிறாரு. இது மாதிரி ஒன்று போட்டுக்காங்க நண்பா. இந்த தென்னை மரத்துக்கு இது மாதிரி ஒத்தவஞ்சி ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்டிக்கலாம். எங்களுக்கு காலையில் தான் சொன்னார். இல்லைன்னா இப்போ சொல்லி 1 மணி நேரம் இருக்கு. நான் உழவு ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆளுங்க உட்காந்து இருக்கிறாப்புலன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அவசரமாக வந்தோம். நான் அந்த ஐடு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அடுத்த ஐடு ஓட்டும் போது சொல்லுங்கள், கரெக்டாக டைமுக்கு வந்து ஓட்டி கொடுத்துட்றோம். ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? அடுத்த நாள் இந்த சுராஜ் புது வண்டி 855 வண்டியோட வீடியோ போட்டிருந்தேன்ல நண்பா, அந்த வண்டியோட கமெண்ட் தான் நீங்கள் ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் எந்த வீடியோவோட கமெண்ட் ரீட் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அதில் வந்து எனிதிங் தமிழ் விளாகர்ஸ் ஒரு நண்பர், சுராஜ் ஃபேன்ஸ் அசம்பிள் கேர், ரொம்ப நன்றி. செந்தில்குமார் அவரும் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ சுராஜ். அதுக்கு நிறைய பேர் நிறைய விதத்தில் இருக்கிறாங்கள. ஜஹாத் தீப்னு ஒரு நம்பர், சவுண்டு சூப்பராக இருக்கும் ப்ரோ. அண்ட் சைலன்சர் ஓல்டு சேஞ்ச் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும், சைலன்சர் லேட்டஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ராகுல் SRM 8244 வந்து ப்ரோ எங்கள் கோவில் சூரிய கவுண்டபாளையம். அந்த வீடியோ போடும்போது வந்து எங்கள் கோயில் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னோம் ப்ரோ. அதனால் அவர் வந்து எங்கள் கோயில் குளவண்டை அப்படின்ட்டுருக்கிறாரு. ஓகே நண்பா. அடுத்தது சரஸ்வதி 25/16 நண்பர் சொல்லிக்கிறார் ப்ரோ. அவர் சேனல் தர்சித் டிராக்டர் லைஃப்னு வச்சுருப்பார், நம்மளை காப்பி அடிச்சு தான் வச்சுருப்பார் பாருங்கள். அடுத்தது ஜான் கேஜி, அவர் வந்து சேனல் அவரும் அதுதான் தர்சித் டிராக்டர்ஸ் லைஃப்னு தான் வச்சுருப்பார். அடுத்தது வில்லேஜ் இன்ஜினியர் 444.5 ப்ரோ. டயர் ப்ரெஷர் கம்மியாக வைங்க ப்ரோ, H1ல் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே நண்பா, அவர்கிட்ட நானும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவிலையும் அதை கட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் நண்பா. அடுத்து ஹரிஸ் SMன்னு ஒரு நம்பர் ப்ரோ. அவங்க சேனல் நேம் அதான் ப்ரோ, தர்சித் டிராக்டர்ஸ் லைஃப்னு இருக்கும். அவர் இப்போ தான் போடுறாரு, ஒன்றும் பெருசாக இருக்காது, பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஜய் விஸ்வா 5832 ஒரு
சுராஜ் 855 ரொட்டேட்டர் அண்ட் 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. ஓகே ப்ரோ, கேட்டிருக்கிறேன். அவர் ஓட்டுறப்ப போய் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து தேவா ஜாயிண்ட்னு ஒரு நண்பர், சாம் சுராஜ் ரொட்டேட்டரில் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. நிறைய பேர் அது கேட்குறீங்க, கண்டிப்பாக போட்டுருவோம். அடுத்து ஸ்ரீ தர ராமசாமின்னு ஒரு நம்பர் 9702, சவுண்டு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டிக்கு சுராஜுக்கு அப்படின்னு இருக்கிறீங்க. நைஸ், நல்லது. எஸ்கே அக்ரி வியூவர்ஸ்னு ஒரு நம்பர், ப்ரோ அது வந்து நேச்சுரல் சென்சார், அந்த வண்டியில் கிளச்சிக்கிட்ட ஒரு சென்சார் இருந்துச்சு, அது எதுக்குன்னு கேட்டேன். அது எதோ நியூட்ரல் சென்சார்னு சொல்கிறாரு. அடுத்து நீல் மாரி அப்படின்னு ஒரு நண்பர் கிட்ட சொல்லிக்கிறாரு, ப்ரோ இவர் சேனல் என்னன்னு தெளிவாக சொல்லுங்க ப்ரோ. தர்சித் டிராக்டர்ஸ் லைஃப், ஓகேவா. அடுத்தது ஜிகே கிருஷ்ணன் ஒரு ப்ரோ, சம் 503 சாமி 503 50 HP 2 வீல் சப்போர்ட் சாப்பிட்டு கலப்பை நல்லா இருக்குமா ப்ரோ? 5 கலப்பை என்ன இல்லை, சாப்பிட்டு 5 கலப்பையில் போடலாம் ப்ரோ, சாமியில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு கலப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வருது நண்பா. அடுத்து சிவ குருநாதன் 0603 அந்த நம்பர், கிரவுண்ட் ஸ்பீட் PTO வந்து ப்ரோ, PTO ட்ரெய்லருக்கு தான் ப்ரோ யூஸ் ஆகும். தெரில ப்ரோ, ரொட்டாட்டருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் நீங்கள் PTOவுக்கு தான் செட் ஆகுங்கிறாரு. இந்த யோ டெக் ப்ளஸில் ஸ்லீப் PTO, இந்த சுராஜியில் வந்து ஏன்னா கரப்டோ PTO இதெல்லாம் வருதில்ல, அது டெய்லருக்கு தான் சூட் ஆகும்னு சொல்கிறாரு. இது எனக்கு என்னமோ புதுசாக தெரியல. யார் அந்த PTO வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் நாமளும் ரீட் பண்ணுவோம். அடுத்தது ஆசைம்னா அவர் சொல்லுகிறார், இந்த வீடியோவில் எங்கள் ஊர் மகேந்திரா கம்ரஸ் வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு இருந்தால் இன்ஸ்டாவில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, சொல்கிறேன். பழைய வண்டியா சொல்கிறேன் நண்பா, இருந்தால் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா. ப்ரைஸ் எவ்வளோ வருது ப்ரோ? அவர் அக்யூரேட்டான ப்ரைஸ் நாங்களே பேசலன்னு சொல்கிறாரு நண்பா, அதனால் நமக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர் அவர் 4445 அவர் சொல்கிறார், ப்ரோ சுராஜுக்கு கம்மி நிற்காது ப்ரோ, நோட் பண்ணுங்கள். சுராஜுக்கு கணை நிற்காது. அடுத்து பிபி ஃபார்ம் ப்ரோ, அவரோட சேனலில் தர்சிஸ் டிராக்டர்ஸ் லைஃப். இது இப்படிலாம் நாங்களாம் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து இந்த யூடியூப்பில் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் வண்டி ஓட்டுவோம், இப்படி பார் ஓட்டுவோம்னு சொல்லி அப்படியே போடுவோம். அதை 4 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம், டைம் பாஸுக்கு. அடுத்தது அதில் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு இது பண்ணுறீங்க எது பண்ணுறேன்னு, அதுக்கெல்லாம் அப்படியே பார்த்து சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பொழுது தான், இவன் ஓட்டிட்டு இருக்கிறான் என்ன வேலை, அதெல்லாம் பண்ணுவோம். அடுத்தது பாரத்னு ஒரு நண்பர், ப்ரோ சுராஜ் 744 1 ஹவருக்கு 5 லிட்டர் போகும் ப்ரோ, இது 855 அதிகமாக போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தெரியல நண்பா, இந்த சுராஜ் வச்சுக்கிற ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டீசல்லாம் வந்து நல்லா பிடிச்சி ஓட்டினா சுராஜ் 744 855 இதெல்லாம் என்ன டீசல் போகும்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இது எடுக்கலான்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அடுத்து முத்து கணேசன் ஒரு நம்பர், கிர்லஸ்கர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு வரலை ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அந்த கிர்லஸ்கர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வர இன்ஜின் இல்லை ப்ரோ அப்படி. தெரியல நண்பா, அது சுராஜ் வச்சு ஓட்டுற நண்பர்களுக்கு தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும். அது கத்தரநாத் 7670 அந்த நம்பர் ரொட்டாட்டர் வீடியோ போடுறேன் நண்பா. அடுத்து கோகுல்நாத் அவர் என்ன கேட்டுருக்காரு, 5 பாயிண்ட் கலப்பை 5 கலப்பை அதோட வீடியோ போடுறேன். அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர் மறுபடியும் வந்துருக்காரு, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் டவுட் வர இடத்துலலாம் கமெண்ட் பண்ணுறாரு. சுராஜ் ஃபேன் 744 அதுக்கு ஒரு பட்டாளமே இருக்கிறாங்களா தெரியுமே. அடுத்தது கௌசிக் சுரேஷ்னு நண்பர், எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? சேலம் நண்பா. விஷ்ணுகுமார் ப்ரோ, யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் டுக் டெலிவரி நியூ MRF டைனெட் 50 HP 4 wheeler, ஸோ ப்ளீஸ் புட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. எம்எஃப்பா ட்ரை பண்ணுறேன் நண்பா. அடுத்து வசந்தகுமார் JD 5310 24 மாடல் போயிட்டு பாருங்க ப்ரோ. கண்டிப்பாக கம்பெனிலே போய் பார்க்கலாம் நண்பா, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா.
அடுத்தது ராமச்சந்திரன் 5547. அண்ணா சுராஜ் மகேந்திரா டயப்தானா? ஆமாம் ப்ரோ, சுராஜ் வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரா வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன, அது ஏன் வந்து மகேந்திராவோட மாடல் கொடுக்கலன்னா, சுராஜோட ரசிகர்கள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதோட பேட்டர்னை அப்படியே மாற்றலை. ஆனால் அதோட நம்பர் பிளேட், சீல் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் போட்டு கடைசியாக வந்து மகேந்திரன் தான் போட்டிருப்பாங்க. அடுத்து சந்துரு 3963 அந்த நம்பர். ப்ரோ இதனால் எத்தனை என்ன தான் இருந்தாலும் மகேந்திரா மாதிரி வராதா? அது நாம் சொல்லலாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குதுல்ல, அவங்களோட டேஸ்ட் அவங்களுக்கு ப்ரோ. அவங்க ஒருத்தர் இந்த வண்டி வருவாங்க, ஒருத்தர் மகேந்திரா, சுராஜ், ஒருத்தருக்கு ஜாண்டு, எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, அதே மாதிரி தான் இருக்கும். மன திருப்தின்னு தானே ஒன்று இருக்குதுல்ல, அதே மாதிரி. அடுத்து செந்தில்குமார், நானும் 744 இருக்குது ப்ரோ, அவர்கிட்டையும் 744 தான் இருக்குதான். லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் 9 கலப்பைக்கு 4 லிட்டர் போகுமா, 5 கலப்பைக்கு 3 லிட்டர் போகுமா, 3 to 4, ரொட்டேட்டருக்கு 4 to 5 4.5, எவ்ரி லெவன் சேம் டைம் 4.8. இது ஆவரேஜ் தான் ப்ரோ, இந்த டேஸில் கீழே போகலாம் அந்த வண்டியே இல்லை. ஓகேவா? அடுத்தது பிஎன் டிராக்டர்ஸ் சுராஜ் லவர்ஸ். ஓகே. அடுத்தது சான் தினேஷ்னு ஒரு நம்பர் 2231. அவர் ப்ரோ 2025 மாடல் எண்டிங்கில் 855 பிளான்ட்ரி ஆக்சில் ஃபுல் பிளாட்ஃபார்மோட வண்டி போகுது ப்ரோ. நார்த் இந்தியாவில் இருக்குது. வருது. அவர் என்ன பிளானில் அப்படி எடுத்தாருன்னு தெரில, பிளான்ட்ரி ட்ரைவ் எடுத்துருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து ஜீவா எடிட் ப்ரோ, பருத்திப்புள்ளி அண்ணம்மார் கோயில் எங்கள் குலதெய்வம். நம்ம குலதெய்வம்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேவா? என் பங்காளியா நீங்கள்? ஓகே நண்பா. அடுத்தது கனிஷ் 5676. இன்னுமே 11-12 RPMல வண்டி ஓட்டுறாங்க பாவம் அந்த இன்ஜின் அரை விரு. ஆமாம் ப்ரோ, RPM வந்து 11 RPM 12 RPMலாம் ஓட்டாதீங்க நண்பா. RPM எல்லாம் குறைஞ்சது 14 RPM 15 RPM வச்சு ஓட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது SN ட்ரூ கேமிங் 4145 அந்த நம்பர். அது அவர் பேர் தான், தர்ஷித் டிராக்டர்ஸ் லைஃப் நண்பா. அடுத்தது கோகுல் சந்தோஷத்தோட சுஜித்தோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள். லைஃப் ஸ்டோரி என்ன, கோகுலோட பிறந்தவங்க 3 பேர், அண்ணன் ஒன்று, தங்கச்சி அக்கா ஒன்று. 2 பேருமே வேலைக்கு, அக்கா தங்கச்சியும் வேலையில் இருக்குது, வேலைக்கு போகுது, அண்ணனும் வேலைக்கு போகிறான். அவன் வண்டி ஓட்டிக்கிறான். அவங்களாம் ஒரு டிகிரி படிக்கிறாங்க, இவன் அது கூட பண்ணலை. இவனோட லைஃப் ஸ்டோரி, எங்கள் அப்பா சந்தோஷம், எங்கள் அப்பா வந்து தவறிட்டார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. அப்புறம் அவருடைய பிழப்பு இப்படி தான், காடெல்லாம் லேண்டெல்லாம் இல்லை ப்ரோ, இது மாதிரி ஏதோ சம்பாரிச்சா தான் சம்பளம். ஆனால் சந்தோஷத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு ஒரு 7 ஏக்கராக இருக்குது. ஆனால் அது படிக்காத வண்டி ஓட்டிகிட்டு தெரியுது, அது அவர் தலையில் அதே மண்ணவாரி போட்டுக்குது. சுஜித்துக்குன்னு லேண்டெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பெருசாக. ஓகேவா? வீட்டு நிலம் மட்டும்தான். அதனால் அவர் காலேஜ் போயிட்டு ஃப்ரீ டைமில் வந்து செலவுக்கு வண்டி ஓட்டிக்கிறாரு. அப்புறம் சக்தின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், இந்த வண்டி 50 HP 52 ஜாண்டியர் சுராஜ் 855 தமிழில் தட்டிவிடும் நண்பா. நிறையா பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, 52ங்கிறாங்க 50ங்கிறாங்க, எது கன்ஃபார்ம்னே தெரில, சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு நம்பர், கரப்டோ ருவேஸ் பிடிஓ, அதுக்கு என்ன மீனிங்னே தெரிலன்பா. அடுத்து தமிழரசன் கரப்டோ யூஸ் ஒன்லி டெய்லர் வித் கார்ன் மட்டும்தான் ப்ரோ யூஸ் ஆகும். அப்போ ரொட்டேட்டருக்கு அது யூஸ் ஆகாதா? அப்போ அது வேஸ்ட் ஆச்சு. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, அந்த பிடிஓ பற்றி. ராமு ப்ரோ உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது. அடுத்தது கோகுல பாட்டு பாட சொல்லுங்கள் ப்ரோ. யார்? கோஸ் துந்தனாரா? சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது ஹரிஹரன், அண்ணா நியூ வேர்ல்ட் ட்ரேக்டர் வீடியோ போடுங்க. எங்கள் ஊரில் இல்லை ப்ரோ, இருந்தால் கண்டிப்பாக போடுவேன், பார்க்கலாம். அப்புறம் முத்து கணேசன் ஒரு நம்பர், அவர் என்ன சொல்கிறாரு, 855 55 HP. அடுத்தது லோகேஷ்னு ஒரு நம்பர், மை சுராஜ் 855 கம்மிங்ண்ணா, அவர் தான் 855. ராமு சுராஜ் 855 FE டிராக்டர் மாஸ் ப்ரோ. நல்லாயிருக்கும் ப்ரோ, வண்டி நல்லாயிருக்கும், வண்டிலாம் குறை சொல்கிறது இல்லை ப்ரோ. அது சந்தோஷ் லைஃப் சுராஜ் 855 வந்து 52 HPன்னு சொல்லிக்கிறாரு.
ரஞ்சித் குமார் 34 நிமிஷத்தில் 440 வியூஸ், அதை வேறு அவர் வாட்ச் பண்ணிக்கிறாரு. பாலகுமார், சுராஜ் கிங்கு சூப்பர் வண்டி. அடுத்தது திவிவெளி எக்ஸ்பிரஸ் 4431. அந்த சவுண்டு கேட்க அந்த வண்டி எனக்கு பிடிக்காது. அவருக்கு எதாவது அந்த வண்டி பிடிக்கலையா நண்பா? அடுத்தது ஜெயம் மோகனவேல், பருத்திப்புள்ளி அம்மன், ஓகே என் கோயில் பேர். அடுத்தது ரஞ்சித்னு நிறையா நண்பர் நம்ம சேனலோட இது அவ்வளோதான் ப்ரோ. அந்த புது டிராக்டர் போட்ட வீடியோ அதான் இதோட முடிஞ்சுது. ஓகேவா? கமெண்டெல்லாம் ரீட் பண்ணிட்டேன். நாளைக்கு அடுத்த வீடியோவோட கமெண்ட் ரீட் பண்ணுறேன்டா. அதனால் நம்ம வீடியோவிலையும் வந்து நம்ம மகேந்திரா வண்டி பார்த்தாலும் வந்து சுராஜோட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க போது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் அந்த வண்டியோட வீடியோ, உழவு ஓட்டுறது, ஏதோ வண்டி வேலை செய்கிறது கிடைச்சா கூட எடுத்து போடுறேன்னுப்பா. அது எல்லாம் ஓரளவுக்கெல்லாம் ஒர்க் ஷாப்பில் விட்டுறாங்களா, அதனால் வந்து நம்மளோட வீடியோ எடுக்க முடியல. அப்படி ஒர்க் ஷாப்லேயே விட்டாலும் நான் கேட்டு இனிமேல் இருக்கிற வண்டியெல்லாம் ஒர்க் ஷாப் வீடியோவும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன்பா. ஓகேவா? பாரு நின்ன இடத்துல பிரேக் அடிக்கிறது தான், முறுக்கிறது தான், எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்களேன். அங்கேருந்து ஓடிட்டு வந்துட்டான், தோப்பு தெரியுதா, தலைவுலேருந்து ஓடிட்டு வந்துட்டான். நானும் இது வரலாம் ரீட் பண்ணிட்டு வந்துட்டேன்பா. கமெண்ட் ரீட் பண்ணாலும் நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்குது. நீங்களும் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் மனசில் ஆழமாக பதிஞ்ச மாதிரி இருக்குது நண்பா. அப்படியே போய் வெளியே போயிடுவோம். பைப் இருக்குது, உடச்சுப்படாத. அப்படி போய் வா. ஓகேன்பா, இந்த வெயில் வேலை முடிஞ்சுது. அடுத்த வெயிலுக்கு போகிறோம். அந்த மேல் தோப்புமாண்ணா போ, அங்கே தலைவில் போ. பைப் இருக்குது, பைப்பு. அதான் தடருக்கு தான், தடத்தில் போய் வந்துடுறா. ஓகே நண்பா, ஒரு வழியாக எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த ஒரு தோப்பு இருக்குது அவ்வளோட, அது உடனே ஓட்டினா அவ்வளோதான் நண்பா. வந்த கோடிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. இதுக்கு மணிக்கு எவ்வளோ வாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் நண்பா. அதுவும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லாக வந்துச்சுன்னா மினிமம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு கீழே வரமாட்டோம். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரும்போதே நான் பேசேன், தூரம் அதிகமாகுதுன்னா 1000 ரூபாய்க்கு கீழே வரமாட்டேன்னு சொன்னோம். ஆனால் வந்து ஏதோ ஒரு 2-1.5 மணி நேரம் ஓடிடுச்சு நண்பா. இப்போ வந்து செல்லில் சார்ஜ் இல்லை, வந்துருப்பான் பாரு. கார் ஓட்டுற மாதிரி பொழுதுனைக்கும் காடு கிடச்சா சூப்பராக இருக்குங்கண்ணா அப்படிங்கிறான். எல்லாமே எங்கே போகிறது? கார் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் டஃப்பாக ஈஸியாக தான் இருக்கும். கார் ஓட்டி என்ன பண்ணுறது, உழவு ஓட்டணுமா பர்ஃபெக்டாக, அதுதான மேட்ரு. இந்த ஒட்டஞ்சி இதே வந்து பருத்தி காட்டு, மக்காச்சோளம், வெங்காயத்துக்கு இதுக்கு பார் ஓட்டுறதுனால தான் பெரிய ஆளும் ஒத்துக்கலாம். இந்த பார் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா. ஓகே நம்ம இங்கே உழவு ஓட்டி பாருங்கள். வண்டி பார் ஓட்டுறதுக்கு ட்ராக்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே ரவுண்டு கட்டி போட்டுருக்குறாங்க. ஒரு 4-5 மரத்துக்கு அப்படி போட்டிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ நம்ம வந்து ஓட்டி கொடுத்துட்டோம், இல்லைன்னா வச்சுக்காங்க அப்படி ஓட்டவே முடியாது. இப்போ ரவுண்டு கட்டி அப்படியே ட்ரிப்பு போட்டு விட்ருவாங்களாம். சரி, தண்ணி இல்லைன்னா ரவுண்டு கட்டி ட்ரிப் போடலாம் ப்ரோ. தண்ணி இருக்கும் போது வந்து இது மாதிரி பட்டம் பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். ஒரு 4 மரம் இருக்குது, இது ஓட்டினா வேலை முடிஞ்சு நண்பா.
போகல. ஏய் ஓரம் போய் அந்த ஓரம் வந்துரு. ஓரமாக போய் அப்படியே அந்த ஓரமாக வந்துரு. இது எங்கத்த மூளை அப்படியே வெளியே போயிரு. அப்படியே ரிவர்ஸ் போய் வெளியே போயிரு.